ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படி தான் சொல்கிறீங்க சார், நான் ரிஷப ராசி தான் சார், என் வாழ்க்கையில் மாற்றமே வரல சார், பெரிய லெவலில் அந்த கடன் தான் அதிகமாகிட்டு இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வேலை இல்லை, தொழிலில் பிரச்சனை நிறைய, தொழில் இல்லாமல் இருக்கேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு. அதே போல் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்கள் என்னென்னா செய்யக்கூடாத தொழில்களை செய்கிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி தொழில்கள் செய்யலாம், எந்த ஊரில் போய் செய்யலாம், வேலையில் எந்த மாதிரி வேலையில் ட்ரை பண்ணலாம், வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணி மேலும் மேலும் சில பேர் கடனில் இருக்கீங்க. ஒரு 60% நிறைய மாற்றம் வந்திருக்கு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. மாற்றத்தை வந்துருச்சுன்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு மாற்றமே வரல, இதுக்கப்புறமா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்குறவங்களும் கமெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் உள்ளார். இந்த உபஜயஸ்தானம்னா என்ன சார் அப்படின்னா, எல்லாரும் முயற்சி பண்ணுறோம், எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுறோம், ஆனால் எல்லாராலையும் எல்லாமே கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையல. ஆனால் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை பெறுகிறார். அதான் ரொம்ப விசேஷம். அந்த உச்சமாகும்போது என்னங்கன்னா முயற்சி திருவினையாகும், முயற்சி வெற்றியாகும். அப்போ முயற்சி வெற்றி அடையும்னா அப்போ எந்தெந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணலாம்? வேலையே இல்லை சார், எனக்கு வேலை போய் 1 வருஷம் ஆச்சு சார், 6 மாதம் ஆச்சு சார், நான் இப்போ தான் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு, வேலை மாறணும் சார், எப்படியும் மாறி தான் ஆகணும் சார், வேறு வழியே இல்லை சார், இந்த வருஷம் நான் மாறலைன்னா என் வாழ்க்கையே வீணாக போயிடும் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். அதேமாதிரி வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைச்சே தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அதே போல் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பு கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் வரலாம். அதேமாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதக்கூடியவர்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஜிஆர்இ, டோஃபல், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, அது மட்டும் இல்லாமல் சிஏ, நிறைய ரிஷபராசி என்பது சிஏ படித்து முடிச்சிருப்பீங்க. முடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது கடைசியில் ஒரு பேப்பர் போயிடுச்சு சார், எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, நானும் 2 வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேலைக்கு போகலான்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் அதெல்லாம் கிளியர் பண்ணுவீங்க, அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்கள், இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு என்னென்னா எல்லாம் வருது சார், ஆனால் கடன் குறைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது. அந்த கடனுடைய அளவு குறையும். எப்படி குறையும் அப்படின்னா இந்த வருஷம் நிறைய லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். ஏன்னா குரு தன் வீடான 11ஆம் இடத்தை குருவே பார்க்க, அதுவும் உச்சம் பெற்ற குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ என்ன கண்டிப்பாக பெரிய லெவலில் லாபம் வரும், சம்பாதிப்பீங்க, பலவிதமான வாய்ப்புகள் மூலமாக சம்பாதிச்சு கடனை இந்த 2026 ஜூன்லேருந்து அடுத்த 2027 ஜூனுக்குள்ளே முடிச்சுருவீங்க. எல்லாத்தையும் கவலைப்படாதீங்க, பணம் நிறைய வரும், ஆனால் கடனை கட்டணும். ரிஷபராசி என்பவர்களுக்கு பிரச்சனை என்னென்னா வந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க, உடனே அடுத்த பிஸ்னஸை போடலாமா, வேறு ஏதாவது சம்பாதிக்கலாமா, அடுத்தது இதை கொஞ்சம் பழசெல்லாம் நிறைய கடன்லாம் வாங்கிட்டோம், அதெல்லாம் ஒரே டைமில் தீர்த்துடணும், ஒரு இந்த டைம்லேயே சம்பாதிச்சுன்னு நினச்சி திருப்பி ஏதாவது தொழிலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம், அதையும் மறந்துடக்கூடாது. அதில் கொஞ்சம் அதில் கவனமாக இருக்குது. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடியவர் தான் ரிஷபராசி என்பது. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் பணத்தை கடனும் கட்டணும் அப்படின்னு வர்ற லாபத்தில் ஒரு 70% கடனை கட்டுங்க, ஒரு 30% உங்களுடைய தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். அதே போல் வெளிநாடில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர், நிறைய ரிஷபராசி என்பவர் வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கேயுமே சில பேர் பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்க, சந்திக்காமலாம் இல்லை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3-4 மாதத்தில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு மனைவிக்கு வேலையெல்லாம் போயிருக்கு, இல்லை சில நேரம் கணவருக்கு வேலையெல்லாம் போயிருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வேலையை எப்போ விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியல சார், வேறு ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ராஜெக்ட்லாம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி சாதகமான பயிற்சியாக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வெளிநாட்டிலே நீங்கள் நல்லபடியாக இருக்கலாம், ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க. இன்கேஸ் அப்படியும் உங்களுக்கு கிடைக்கல, ஜூன் மாதம் கிடைக்கல அப்படின்னா
ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை வேலையில் கண்டிப்பாக கொடுக்கும். வெளிநாட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா, திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சேர்த்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவான் கொடுப்பாரு. சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம் சார், நான் வந்து வேறு வாழ்க்கைக்கு தான் போகிறேன், முதல்ல இது டைவர்ஸ் ஆனால் போகும்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த காலகட்டத்தில் அந்த டைவர்ஸ்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து வேறு ஒரு திருமண வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். திருமணமே ஆகலை சார், ரிஷபராசியாக இருக்கீங்க, இந்த வருஷம் எழுதி வச்சுக்கிங்க, திருமண யோகம் உண்டு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. காரணம்னா குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை உச்சம் பெற்று பார்க்கிறார். அதான் ரொம்ப சிறப்பு. அந்த உச்சம் பெற்று பார்க்கும்போது என்னங்கன்னா கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்காமல் போக மாட்டார். அதுக்கான முயற்சிகளை செய்து கொள்வது சிறப்பு. அதேமாதிரி குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள், குழந்தைகளால் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு நிவர்த்தி இருக்குது. அதற்கான முயற்சி செய்து கொள்வதும் சிறப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியாக இருக்கீங்க, வீடு வண்டி வாகனம் விற்பதற்கான நேரம். சார் வீடு விற்றா என் பிரச்சனைலாம் தீர்த்துடுவேன் சார், இடம் விற்றா என் கடன்லாம் தீர்த்துடுவேன்னு சொல்லக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பர்கள் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் கேட்ட விலை கிடைக்கக்கூடிய நேரம். அதனால் இந்த டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த இடத்த விற்று வீடை விற்று உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு நிறைய உண்டு. குடும்ப உறுப்பினர்கள், முக்கியமாக தங்கச்சி, அண்ணன், தம்பி, அவங்களால நிறைய நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். அதற்கான முயற்சிகளும் செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய நிலை நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக இதை விட யோக பலன்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய பேருக்கு எந்த பயிற்சி ஆனாலும் நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். அதே போல் தசா புத்தி, ராகு கேது தசா, சனி தசா, புதன் தசா சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு தசா, சுக்கிர தசையில் கூட பொருளாதார இழப்புகள், வேலையின்மை, தொழிலில் பாதிப்புகள், குடும்பத்தில் குழப்பம்லாம் நடந்திருக்கு. அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்டில் எழுதி தரோம். அது ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். விருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் எல்லாம் மற்ற பலவிதமான பிரசனங்கள் சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடத்துகிறோம். ஆன்லைனில் படிக்கிறவங்க படிக்கலாம். விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.